இன்னர் growth அண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீக் 3க்கான வீடியோ. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா ஃபிக்ஸட் மைண்ட் செட் வெர்சஸ் growth மைண்ட் செட். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்னோடய ஜேர்னி, அதாவது என்னோடய growth ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அடிக்கடி இது சம்மந்தமாக ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நம்மள நிறைய பேர் இன்க்ளூடிங் மீ என்ன நினைப்போன்னா, நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போது என்னோடய லைஃப் இப்படி தான் இருக்கும், எனக்கு மாற்றம் வராது, வெளியில் மாற்றங்கள் வந்தால் தான் நான் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹாப்பியாக இருப்போம், நம்ம சொல்கிறத கேட்டால் ஹாப்பியாக இருப்போம். இந்த மாதிரி நமக்கு நிறையா அந்த கண்டிஷனிங் இருக்கும். இப்படி நடந்தால் தான் எனக்கு நல்லது நடக்குங்கிற மாதிரி. நீங்கள் இதெல்லாம் உள்ளே போய் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்க்கணும் உங்கள் தாட் ப்ராசஸ்லாம். அப்போனா தான் உங்களுக்கு நான் சொல்கிறது ரெசனேட் ஆகுதா இல்லையான்னு தெரியும். ஏன்னா நம்ம எப்படின்னா, இப்போது குழந்தை ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னா குழந்தை தப்புன்னே இருப்போம். ஓகே, இந்த இடத்துல எனக்கு ஏன் கோவம் வந்துச்சு அப்படின்னு உள்ளே போய் பார்க்க ஆரம்பிக்கணும். எனக்கு என்ன ட்ரிகர் ஆச்சு, அப்போனா தான் நம்ம அதை மாற்ற முடியும். ஏன்னா நிறைய இடத்துல நமக்கு நிறைய பெயின் இருக்கும். ஸோ ஸ்பைரல் டவுன் ஆகும், நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது யாராவது வெளியிலேருந்து நம்மளை சேவ் பண்ணிட மாட்டாங்களான்னு தான் நிறைய நேரத்தில் நான் யோசிச்சுட்ருப்போம். ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா, நம்மளை தூக்கி விட்டுற மாட்டாங்களா. பட்டு பல பேருக்கு பல நேரத்தில் அந்த மாதிரியான ஒரு ஹெல்ப் கிடைக்கிறதில்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோவில் அப்படின்னா, நம்ம அந்த growth மைண்ட் செட்டை எம்பாடி பண்ண ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக நமக்கு டிவைன் ஹெல்ப் இருக்கும். நமக்குன்னு சில பேர் 4 பேர் இருப்பாங்க நம்மளை தூக்கி விடுறதுக்கு. அது போக நமக்கு அந்த growth மைண்ட் செட் வந்துச்சுன்னா நமக்கு நம்மளே சொல்லும் போது, அதாவது நமக்கு எப்படி இருக்கும் செல்ஃப் டாக்னா, இது நடக்கலை, இது எனக்கு நடக்கவே செய்யாது, எனக்கு லக்கே கிடையாது, இதெல்லாம் சாத்தியமாகுமா, இந்த மாதிரி நிறைய செல்ஃப் டாக் இருக்கும். அதெல்லாமே நம்ம மாற்றலாம். ஏன்னா ஃபிக்ஸட் மைண்ட் செட்னால் இப்படி தான் இருக்கும், இதை மாற்ற முடியாதுங்கிறது தான் ஃபிக்ஸட் மைண்ட் செட். அதுக்கு ஆப்போசிட்டு தாங்க growth மைண்ட் செட்டு. எந்த பிரச்சனைனாலும் எந்த ஸ்கில்னாலும் அதை நான் பில்டு பண்ணலாம், என்னால் மேலே வர முடியும்னு நினைக்கிறது. இது ரொம்ப நமக்கு எம்பவரிங்காக இருக்கும் நிறைய இடத்துல. அஃப்கோர்ஸ் நமக்கு எமோஷ்னல் டர்மாயில்ஸ்லாம் இருக்கும், கீழே போவோம், பட் நம்ம திருப்பி மேலே வரணும்ல, அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் யூடியூப்லலாம் போய் பாருங்கள், இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா growth மைண்ட் செட்னால் இப்போ கான்ஃபிடென்ஸ் வேணும், எனக்கு நல்லா பேசுகிற திறன் வேணும், என்னோடய செல்ஃப் எஸ்டீமை நான் கூட்டணும், எல்லாமே பண்ணலாம், எல்லாமே பாசிபிள். எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு அந்த growth மைண்ட் செட்டை நம்ம எம்பாடி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா எல்லாமே பாசிபிளாக இருக்கும். நமக்கு இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் டோர் ஓப்பன் ஆயிரும். ஓகேவா? தேங்க்யூ.